நமது உள் அமைதிய நம்ம பாதுகாத்துக்க வேண்டியிருக்கு. அந்த உள் அமைதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தியானிங்க. அத பற்றி கவனம் செலுத்துங்க. அது கவனம் செலுத்தும்போது தான் நம்முடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். நம்முடைய இயல்பான குணநலன்கள பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு நேரம் கிடைக்கும்போது அமைதியா உட்கார்ந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய இயல்பான குணநலன்கள். அன்புன்னா என்ன? பொறுமைன்னா என்ன? தைரியம்னா என்ன? உறுதினா என்ன? மன்னிக்கிற குணம், பொறுமை இதெல்லாம் பற்றி தூய்மை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அது சிந்திக்க சிந்திக்க நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள அதாவது பயனற்றவற்றின் பயன். அதாவது இந்த சமூகம் பயனற்றது என்று ஒதுக்கி வைத்த இந்த இயல்பான குணநலன்களை நம்ம கவனிக்கும் போது அதனுடைய ஆற்றல் நமக்கு புரியும். இந்த குணநலன்கள், இந்த உணர்வுகள் தான் நமக்குள்ள இருக்கிற இரையாற்றலை முழுமையா வெளிப்படுத்துறது. சரியான பாதையில நம்முடைய நன்மையை நோக்கி அதை பயன்படுத்துவதற்கு உதவியா இருக்கு. சமூகம் நமக்கு கொடுத்திருக்கிற கோபம், வெறுப்பு, பயம், கவலை, பொறாமை, பேராசை, சுயநலம், அறியாமை போன்ற விஷயங்களை நம்ம எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே கிடையாது. அது முழுமையா புறக்கணிக்க வேண்டிய ஒன்று. இதெல்லாம் நாம வளர்த்துக்கிட்டு இருக்கிற வாத்து குஞ்சுகள் தான். இது நம்ம கற்பனையில வளர்க்கிற வாத்துக்கள் தான். இது எந்த அளவுக்கு நம்ம கற்பனையில அதோட ஒன்றி போகிறோமோ, இந்த மாயையோட ஒன்றுறோமோ, அந்த அளவுக்கு அது நமக்கு நம்முடைய நேரத்தையும், மன அமைதியையும் சிதறடிக்க முயற்சி பண்ணுவோம். சிதறடிக்கும். அதனால நம்ம அத முழுமையா புறக்கணிச்சிடுறது சரியான விஷயமா இருக்கும். அதுல தெளிவா இருங்க. கவனிங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப ஆழமா நம்மளுடைய இயல்பான உணர்வுகள நினைத்து பார்க்கும்போது தான், அதோடைய பலன்கள நம்ம முழுமையா பெறுவோம். அத நம்ம மேம்படுத்திக்க முடியும். இரையாற்றல நம்ம உணரவும், பயன்படுத்தவும், நன்மை பெறவும் முடியும். நல்லது நண்பர்களே.